அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நாம் எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதோட கண்டினியூவேஷனை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், இங்கே இந்த மாதிரி ஜே வந்து நமக்கு ஆயத்திருக்கக்கூடிய இடங்களில் வந்துச்சு. அந்த மாதிரி இடங்களில் நாம் சேர்த்து ஓதணும். இப்போது இப்படி ஒரு சென்டென்ஸில் நடுவில் ஆயத்து இல்லாமல் வந்திருக்கு. அப்போது இப்போ எப்படி ஓதணும் அப்படின்னா, தையிபவ் வலா தத்தபிஹூ. அப்போது இது இந்த ஜே வந்திருக்கிறதுனாலையும் ஒன்றா சேருது. இது மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான கேட்டகரிஸில் உள்ளது. இந்த லாமு இந்த ஜே வந்திருக்கிறதுனால சேர்த்து ஓதுறோம்ல, இதெல்லாம் வந்து இது மாதிரி சென்டென்ஸில் இடையில மோஸ்ட்லி வரும். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் நமக்கு தப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த ஜே வந்தாலும் அந்த இடத்துல நம்ம சேர்த்து ஓத போகிறோம், லாமு வந்தாலும் சேர்த்து தான் ஓத போகிறோம். அது இல்லாமல் இந்த வார்த்தைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸை பாருங்களேன். இங்கே இப்படி ஒரு சத்து வச்ச வார்த்தைக்கு முன்னாடி நம்மளுக்கு தோஜபரோ தோஜேரோ வந்துச்சு அப்படின்னா அது சிங்கிளாக கன்சிடர் பண்ணபடி அது ரெண்டுமே ஒன்றா சேரணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம்ல. அதே மாதிரியான வார்த்தைகள் தான் இங்கே இருக்குது. இங்கே பன்னு 2 கோடு போட்டிருக்கு, இங்கே சத்து வந்திருக்கு. இது சிங்கிளாக கன்சிடர் பண்ணப்பட்டு இதோட ஜாயிண்ட் ஆகணும், பவ்வ அப்படின்னு மாறணும். அதே மாதிரி இங்கே ஜே வந்திருக்கிறதுனாலையும் சேர்த்து ஓதணும். ஸோ அப்போது எப்படி இருந்தால் இது இந்த ஜே இல்லாட்டியும் இதை நம்ம சேர்த்து தான் ஓதுவோம். ஓகேவா? அப்போது இந்த மாதிரியான இந்த வேர்ட்ஸும் அப்படி தான் இருக்கும். அதுக்கு ஏற்றா போல் தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி சென்டென்ஸுக்கு இடையில வரக்கூடிய ஜேவோ லாமோ இந்த சேர்த்து ஓதுற மாதிரி இல்லை ஸ்டாப் பண்ணுற மாதிரிலாம் மோஸ்ட்லி நம்மளுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ இது ஒரு டிப்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி நீங்கள் இப்போ கொஞ்சம் ஓதிட்டு அவசரமாக ஓதிட்டே போயிட்டே இருப்பீங்க. நம்ம அவசரமாக ஓதக்கூடாது, பொறுமையாக நிறுத்தி ஓதணும். அதில் ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு சப்போஸ் நீங்கள் கவனிக்காமல் அதை ஓதிட்டீங்க, ஒரு 2 பேஜுக்கு போனதுக்கு பிறகு மறுபடியும் வந்து நம்ம எப்படி ஓதணுமா, இல்லை தான் தப்பு பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு வரவே தேவையில்லை. ஏன்னா இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் நமக்கு இந்த மாதிரியான ஆல்ஃபபெட்ஸ் அமையும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஸோ தையிபவ் வலா தத்தபிஹூ அப்படின்னு இதை ஓதணும். அப்புறம் வந்து இந்த தர்ஜுமா குரானை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இதை மோஸ்ட்லி எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும். இந்த இந்த குரானில் இருக்கக்கூடிய ஆயத்துகள் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய தமிழ் அர்த்தங்கள், சிங்கிள் வேர்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய அரபி மீனிங் இருக்காது டிக்ஷனரி மாதிரி. பட் அந்த ஆயத்துக்கான அர்த்தம் வந்து நமக்கு சைடில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கும். பட் ஆனால் அதை நம்ம யாருமே பயன்படுத்தவே மாட்டோம். பட் நம்ம பயன்படுத்துகிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். அப்படி நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த மாதிரி அதுலேயே நமக்கு டார்க் பேட்டர்ன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நம்மளுடைய லைஃபுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான தர்ஜுமா குரானை ஓத பழகுங்க. அது ஓத பழகுனாலும் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஓத பழகுனாலும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயம் நம்மளுக்கு அந்த தமிழ் அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சு ஓதும் பொழுது நிறையா தருணங்களில் நம்ம நிறையா விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய லைஃப்பில் இந்த விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதை பாருங்கள், இல்லல் பாருங்கள், இல்லல்லதீன ஊத்துஹு மிம் பஹதிஹி. மின் பஹதிஹி கிடையாது, இங்கே மீம் வந்துட்டதுனால மிம் பஹதிஹி. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஓதும் பொழுது நல்லா கவனமாக அந்த எழுத்தை பார்த்து ஓதணும். இப்போது அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது எல்லாமே மோஸ்ட்லி எதுகை மோனை மாதிரி ஈக்குவலாக ஒரே மாதிரியே வருது. ஃபீஹி இங்கே ஸ்டாப் பண்ணும். குல் கித்தாலுன் ஃபீஹி
இங்கே ஸ்டாப் பண்ண ஒரு அவசியம் இல்லை. ஃபீஹி கபீருன், கபீருன். இங்கே பக்கத்தில் மீம் வரலை, அல்லது பக்கத்தில் இந்த இடத்துல சத்து வச்ச வார்த்தை வரலை. ஸோ இங்கே இது ருன், இன் அப்படிங்கிற சவுண்டில் தான் முடியுது. தொய் வந்திருக்கனால ஸ்டாப் பண்ணுறோம். இங்கே ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து ஓதணும். அதுக்காக தான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள், டவுட் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்து கவனமாக ஓதுங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு லாமும் வந்திருக்கு. இப்படி சாதும் லாதும் சேர்ந்தா மாதிரி ஒன்று நமக்கு கொடுத்துருக்குறாங்க. லாம் அதே மாதிரி ஜீமும் கொடுத்துருக்குறாங்க. ஜீமோடது என்ன அப்படின்னா நிறுத்தி ஓதலாம், இட்ஸ் நல்ல விஷயம். அது மேபி சேர்த்து ஓதுனாலும் தப்பு இல்லை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்குது. அடுத்தது லாம் அப்படிங்கிறது நம்ம சேர்த்து தான் ஓதி ஆகணும். அடுத்து இப்படி கொடுத்துட்டாங்கன்னாலும் நம்ம சேர்த்து தான் ஓதி ஆகணும். ஸோ நமக்கு இந்த ப்ரியாரிட்டி உள்ளது நமக்கு இதில் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே நம்ம எப்படி ஓதணும், இங்கே முடிச்சிடணும். வ ஃபலுலன் தாய் வந்திருக்கு, முடிச்சுட்டு வல்லா கொஞ்சம் நீட்டி சொல்லணும். வல்லாஹு, வல்லாஹு. இப்படி வந்து நமக்கு சத்துக்கு முன்னாடி இருக்கிற அலிஃப் வந்து நமக்கு இக்னோர் ஆகுது. ஸோ வல்லாஹு வாசிஉன் அலிமுன். இங்கே அலிமுன்னா இங்கே வந்து தோபேஸு, இந்த தோபேஸு இங்கே சத்து. ஸோ ரெண்டு ஜாயிண்ட் ஆகும். அப்போ அலிமுய் யூதி, யூதி இது சுக்குனு. ஸோ தில், யூதில் ஹிக்மத்தை மை யஷாஉ, மை யஷாஹு. அதே மாதிரி இந்த இடத்துல வமை யூத, வமை யூத, வமன் யூத கிடையாது. இந்த இடத்துல சத்து வந்திருக்கிறதுனால இது என்ன ஆகுது, இங்கே இருக்கக்கூடிய இந்த வார்த்தை இக்னோர் ஆகி வமை யூத அப்படின்னு வருது. இப்போது நம்ம ஆல்ரெடி ஓதுனதையும் இதையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ப்ரியாரிட்டி பேஸஸில் அது நம்ம சேர்த்து தான் ஓத போகிறோம். அதனால் இங்கே சேர்த்து ஓதணும். இங்கே நாம் நம்ம எழுதில் இருக்கக்கூடிய அதை எப்படி நாம் கனெக்ஷன் பண்ணி ஓதுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா வாவு 2 காஃபு போட்டிருக்காங்க. இப்படி ஒரு வார்த்தை நமக்கு இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இடையில் வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும், மூச்சு விடாமல் ஓதணும். அதே மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. பட் கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு கொஞ்ச நேரம் கேப் விட்டு, ஆனால் மூச்சு விடாமல் சேர்த்து தான் ஓதணும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லைனையும் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லைனையும் அதாவது இதையும் நம்ம சேர்த்து தான் ஓத போகிறோம். பட் மூச்சு விடாமல் கொஞ்சம் வைட் பண்ணி நிதானமாக ஓத போகிறோம், அவ்வளோதான். இப்படி ஒரு லைன் வந்து இன் பிட்வீன்ஸ் தி வேர்ட் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா இந்த 2 வேர்டையும் நாம் ஸ்டாப் பண்ணாமல் சேர்த்து தான் ஓத போகிறோம். பட் கொஞ்ச நேரம் நிதானமாக ஓத போகிறோம். புரியுதுங்களா? அப்போ எப்படி ஓதணும் அப்படின்னா, அண்ணா அப்படின்னு முடிச்சிடக்கூடாது. அண்ணா கொஞ்சம் மூச்சு விடாமல் கொஞ்சம் தாமதிக்கணும். அப்போது அந்த வார்த்தை நம்ம வாயிலேயே தான் இருக்கணும், முடிச்சிடாமல் வாயிலேயே தான் இருக்கணும். பட் சொல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு ஓதணும். எப்படி ஓதணும் அப்படின்னா, அண்ணா அண்ணா வஹுஃபிர்லனா வர்ஹம்னா அந்த மௌலானா. இங்கே நம்ம நிறுத்தலாம். அந்த மௌலானா ஃபன்சுர்னா அப்படி நம்ம மூச்சு விடலாம். அப்போ ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். ஆனால் இங்கே என்ன பண்ணணும், மூச்சு விடாமல் கொஞ்சம் தாமதிச்சு ஓதணும். அப்போ எப்படி, ஃபஹுஃபு அண்ணா ஃபஹுஃபிர்லனா வர்ஹம்னா. இப்போ பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். வஹுஃபு அண்ணா வஹுஃபிர்லனா வர்ஹம்னா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சென்டென்ஸை முடிச்சுட்டு இந்த இடத்துல நாம் கொஞ்சம் கேப் விடுறோம். பட் சேர்த்தே தான் ஓதுறோம், நம்ம அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணலை. ஆனால் இங்கே ஓதும் போது அந்த மௌலானா
ஃபன்சுர்னா அப்படி இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். இதுதான் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்புறம் மோஸ்ட்லி நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இல்லை பாருங்கள், இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், சஜிதா. இது சஜிதாவுடைய ஆயத்து. இங்கே ஆயத்துக்கிட்ட முடியும் பொழுது சஜிதான்னு இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அப்படி எழுதியிருந்தால் நம்ம அந்த இடத்துல கன்ஃபார்மாக நம்ம சஜிதா செய்யணும். சரியா? இந்த மாதிரி நமக்கு குரானில் அங்கங்கே சில இடங்களில் சில சூறாக்களில் சில ஆயத்து இப்படி சஜிதாவாக முடியும். நம்ம பள்ளிவாசலில் போய் நோம்பு நாட்களில் பெண்கள் தொழுவாங்க அப்படியும் சரி, அல்லது ஆண்கள் மோஸ்ட்லி பள்ளிவாசலில் தொழ போவாங்க. இந்த மாதிரி ஜும்மா நேரங்களெல்லாம் கொஞ்சம் பெரிய சூறாக்கள்லாம் ஓதும்பொழுது அதில் சஜிதாவுடைய ஆயத்து வரும். அப்போது ஹஜ்ரத் தொழுவ வைக்கும் பொழுதே சஜிதாவுடைய ஆயத்து வரும்பொழுது இப்போ ஒரு 4 ரக்காயத்து ஃபர்லு தொழுகிறோம் அப்படின்னா இந்த 2வது ரக்காயத்தில் நம்ம ஓதக்கூடிய ஆயத்தில் சஜிதா வருது, அந்த இடத்துல சஜிதாவுடைய ஆயத்து வருதுன்னு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓதி அடுத்தது இந்த சஜிதா இருக்கக்கூடிய சூறாவை அவங்க ஓதுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் அந்த சூறாவை இப்போது சூறாவோட இன்பிட்வீனில் நமக்கு சஜிதா வரும். அப்போது அந்த சஜிதாவுடைய நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக சுஜூது செஞ்சுருவாங்க. சுஜூது செஞ்சு முடித்ததுக்கு பிறகு அடுத்ததாக மறுபடியும் அங்கேருந்து, அதாவது அந்த சஜிதா வந்தவொடனே ருக்கு போகாமல் டைரெக்டாக சுஜூது செஞ்சுடுவாங்க. ஒரே ஒரு தடவை சுஜூது செஞ்சுட்டு எழுந்திரிச்சு மீதி இருக்கக்கூடிய சூறாவை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ருக்கு போயிட்டு மறுபடியும் சுஜூது செய்வாங்க. இதுதான் தொழும்போது சஜிதாவுடைய ஆயத்து வந்தால் நம்ம செய்யக்கூடிய விஷயம். குர்ஆன் ஓதும்போது நமக்கு சஜிதாவுடைய ஆயத்து வந்தால் நம்ம சஜிதா செஞ்சுட்டு நாம் குர்ஆன் மீதி இருக்கக்கூடியதை ஓதுறதுக்கு தொடங்கணும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, காஃப் வந்திருக்கு அண்ட் இந்த மாதிரி சாதும் லாமும் சேர்ந்து வந்திருக்கு. இப்படி வந்தாலும் நம்ம சேர்த்து ஓதணும், காஃபு வந்தாலும் சேர்த்து தான் ஓத போகிறோம். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல நம்ம சேர்த்து தான் ஓத போகிறோம். ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள், இதை சேர்த்து ஓதுறதுக்கு அத்அமஹு, இது மத்து வந்திருக்கிறதுனால அத்அமஹு இன் அன்தும் இல்லா ஃபி லலாலிம் முபீன். ஓகேவா? அடுத்தது இங்கே இந்த ஒரு இதை பாருங்கள், விஷயத்தை பாருங்கள். இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு லைன் ஒன்று வந்திருக்கு. இப்படி இந்த மாதிரி ஒரு லைன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணி ஓதணும், இப்படியும் நமக்கு இருக்கலாம். இங்கே நல்லா பாருங்கள், இந்த மாதிரி சீனு காஃபு போட்டு ஒரு லெட்டர் மாதிரி நமக்கு வந்துருக்கலாம். அப்படி இல்லாட்டி வெறும் சீனு மட்டும் நமக்கு அந்த இடத்துல சில இடங்களில் வெறும் சீனு மட்டும் டினோட் பண்ணியிருப்பாங்க. அது இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸுக்கு இடையில அந்த மாதிரி வந்திருக்கலாம். அப்படி வரும்பொழுது எப்படி நாம் இதுக்கு முன்னாடி மூச்சு விடாமல் ஒரு லெட்டரை நம்ம ஓதணும்ல, ஆனால் கொஞ்சம் தாமதித்து நிறுத்தாமல் ஓதணும்ல, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், மூச்சு விடாமல் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நீட்டி ஓதணும். அதே மாதிரி மீன் வரும்போது நமக்கு என்ன வந்திருக்கு, நிறுத்தணும். ஸோ அந்த நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த ஃபார்மாலிட்டிஸும் இதுக்குள்ளார அடங்கிடுது. உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்படி வந்துச்சு அப்படின்னா நாம் ஸ்டாப்பும் பண்ணணும், பட் மூச்சு விடாமல் கொஞ்சம் தாமதித்து நீட்டி ஓதணும் அப்படிங்கிறது தான் இதோட ரூல்ஸு. பட் மீம் வந்திருக்கும் பொழுது நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த மீம் அப்படிங்கிறது இதுக்குள்ளார அடங்கிறது. ஸோ இதுக்கு ப்ரியாரிட்டி இதுக்கு வந்துடுச்சு, ஏன்னா இதோட குவாலிட்டிஸும் இதில் அடங்கிடுச்சு. அதனால் ஸோ நம்ம இங்கே ஸ்டாப்பும் பண்ண போகிறோம், மூச்சு விடாமல் கொஞ்சம் வைட் பண்ணி நீட்டியும் ஓத போகிறோம். ஸோ எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள். காலு யா வைலனா மம், நல்லா நோட் பண்ணுங்கள், மம் மம் ப அசனா ப அசனா. இங்கே சேம் திங், மிம் மிம் மர்கதீனா ஹாதா
இப்போ இது என்ன ஆகும் இந்த இடத்துல மின் மர்க்கதினா நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ ஓதும் போது எப்படி ஓதணும்னா முதல்ல நான் சொல்லிக்கிறேன். இப்போ இங்கேருந்து பாருங்கள், பஅசனா மிம் மர்க்குதீனா. இங்கே நம்ம என்ன பண்ணணும், இங்கே நம்ம மெயின் திங் என்ன அப்படின்னா நிறுத்தணும், அஸ் வெல் அஸ் நீட்டியும் ஓதணும். ஸோ வந்து காலு யா வலைனா மம் பஅசனா மிம் மர்க்குதீனா ஹாதா மர்க்குதீனா முடிச்சுட்டு இதை நம்ம கொஞ்சம் நீட்டி ஓதணும். அப்போது மர்க்குதீனா ஹாதா, இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் கேப்பு விடணும். மர்க்குதீனா ஹாதா, அப்போது நம்ம இங்கே மூச்சும் விடலை, ஸ்டாப்பும் பண்ணோம், அஸ் வெல் அஸ் மர்க்கதீனா ஸ்டாப்பும் பண்ணோம், நீட்டியும் ஓதணும். எப்படி மர்க்கதீனா மர்க்கதீனா ஹாதா, அப்போது மூச்சும் விடலை, ஸ்டாப்பும் பண்ணோம், நீட்டியும் ஓதிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் அந்த நுணுக்கங்கள். ஸோ அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போ நம்ம அட்மோஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சு. இதில் காஃப் அப்படிங்கிறது வரும். இந்த காஃப் அப்படிங்கிறது ரொம்ப மைன்யூட்டாக சில இடங்களில் தான் அது வந்திருக்கும், ரேராக வந்திருக்கும் குரானில். எப்படிங்க தொய் மீம்லாம் தொய் தான் மோஸ்ட்லி அதிகமாக வரும், லாமு வரும், மீமு வரும், இதெல்லாம் வந்து அதிகமாக வரும். ஆனால் அந்த காஃப் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. நான் தேடி பார்த்தேன், பட் எங்கே இருக்குதுன்னு தெரில. நீங்கள் ஓதும்போது பார்த்துக்கோங்க. அப்படி காஃப் வந்துருந்துச்சு அப்படின்னா காஃபு கூட சேர்ந்து இந்த மாதிரி வேறு ஒரு லெட்டர்ஸ் வந்திருக்கும். இப்போ எப்படி நமக்கு இந்த ஜீமும் இதுவும் சேர்ந்து வந்திருக்கோ, இதில் எப்படி எதில் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி உள்ளதுன்னு பார்த்தோன்னா இந்த லைனுக்கு தான் வந்து நமக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம சேர்த்து ஓத போகிறோம்னு பார்த்துக்கோங்களா. அதே மாதிரி இந்த காஃபு வந்திருக்கும் போது காஃபுங்கிறது இந்த காஃபு வந்திருக்கும், இப்படி ஒரு காஃபு வந்திருக்கும். இது இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த காஃபு வந்திருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கூடயே பக்கத்தில் இங்கே ஏதாச்சும் லெட்டர்ஸ் வந்திருக்கும். தொய் அப்படின்னு வந்துச்சுன்னா அங்கே ஸ்டாப் பண்ணணும். லாமு வந்துருந்துச்சுன்னா நம்ம சேர்த்து ஓதணும். அப்படி இங்கே இல்லை, இது மேபி ஒரு ஆயத்துக்கிட்ட வருது இந்த காஃபுனா, அங்கே நாம் என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி சம் சென்டென்ஸ் இங்கே இருக்கா, இந்த இடத்துல லாமோ இல்லை வேறு ஏதோ ஒன்று போட்டிருக்குன்னா அந்த இப்போ தொயையே போட்டிருக்குன்னா அங்கே ஸ்டாப் பண்ணுறோமா, அதே மாதிரி இங்கேயும் நாம் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஐந்து இருந்தால் கன்ஃபார்மாக ஸ்டாப் பண்ணுவோம். மேபி ஐந்து இல்லாத இடத்துல ஒரு சென்டென்ஸில் இருக்கும்போது நாம் முன்னாடி இருக்கக்கூடியதை நாம் ஃபாலோ பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம நிறுத்தியும் ஓதலாம், நிறுத்தாமல் ஓதலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அவ்வளோதான், நம்ம எல்லாமே மோஸ்ட்லி பார்த்துட்டோம். இன்னும் என்ன இருக்குது, என்ன பார்த்தோம், இப்போ இந்த மாதிரி ஆயத்து பார்த்தோம். அப்புறம் மீன் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டி மீனிங் மாறுங்கிறது பார்த்தோம். அண்டு தொய் வந்தாலும் நம்ம நிறுத்தி ஓதணுங்கிறது பார்த்தோம். ஜீமு ஜே பார்த்தாச்சு, சாது பார்த்தாச்சு, காஃபு பார்த்தாச்சு, லாமு பார்த்தாச்சு, சீனு பார்த்தாச்சு, அண்ட் சஜிதாவுடைய ஆயத்து பார்த்தாச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சாது வந்திருக்கும். எப்படி நம்ம சாது லாமு வந்தால் சேர்த்து ஓதணும்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இப்படி ஒன்று சாது லாமு சேர்ந்து வந்திருக்கும். அண்ட் இங்கே இப்படி ஒன்று ஒரு குட்டி அலிஃப் ஒன்று போட்டிருக்கோம். இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஆயத்துகளுக்கு இடையிலையோ அல்லது இந்த மாதிரி லெட்டர்ஸுக்கு இடையிலையோ வந்திருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நாம் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓதணும். அதுவும் என்னால் குரானில் இப்போ டக்குன்னு தேடி என்னால் எடுத்து காட்ட முடியல. உடனே நான் அந்த வீடியோஸை போஸ்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு முன்னாடி அதெல்லாம் கற்றுக்கிட்டு உங்களெல்லாம் ஓத வைக்கணுங்கிறதுக்காக செய்யலை. ஸோ அந்த மாதிரி ஒரு சாது லாமும் போட்டு மேலே ஒரு குட்டி அலிஃப் போட்டிருந்தா அந்த இடத்துல நாம் ஸ்டாப் பண்ணிட்டு தான் ஓதணும். அது மஸ்திங்க்கு நீங்களாம் அதில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மைண்டில். அண்டு இது நான் உங்களுக்கு நூனே குத்துனி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நூனே குத்துனியை நான் ஏற்கனவே எடுத்த கிளாஸஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நான் ஞாபகம் இல்லை, சொல்லணும்னு நினச்சேன், பட் சொன்னான்னு தெரியல. பட் அப்படி சொல்லனாலும் இதான் அது ப்ரொசீஜர், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், யௌம இதி நில் முஸ்தகர்
இப்போது தொய் வந்திருக்குன்னா இங்கே ஸ்டாப் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், யௌமைதி தில், இது வந்து நூனுங்கிறது குட்டியாக கீழே போட்டிருக்கிறாங்க. இது இங்கே இந்த சென்டென்ஸோட வார்த்தையில் சேர்ந்து இல்லை, ஆனால் இதுக்கு இடையில இந்த நூன் வந்திருக்கு. ஸோ இந்த நூன் அப்படிங்கிறது ஒரு கனெக்டிவிட்டியோட ஆகுது. இந்த மாதிரியான இடத்துல வரும்பொழுது இந்த மாதிரி இந்த இதில் மட்டும் இல்லை, குர்ஆனில் கொஞ்சம் இடங்களில் இது வரும். அப்படி வரும்பொழுது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நூனும் இந்த நூனுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வார்த்தையோட ஒன்றா இணைச்சி தான் நாம் அதை ஓதணும். ஓகேவா? இதே இந்த நூன் வந்து என்னோடய எக்ஸாம்பிள் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இங்கே வந்து எந்த ஒரு ஆயத்துமே இல்லை, ஆனால் 2 வார்த்தைகளுக்கு இடையில இருக்கும்பொழுது நாம் இதை சேர்த்து தான் ஓதணும். அப்போ யௌமைதி நில் முஸ்தகர் அப்படின்னு ஓதுறோமா? இப்போது 2 வார்த்தையை கனெக்ட் பண்ணும்பொழுதும் இந்த தில் அப்படின்னு ஓதலை, நில் அப்படின்னு ஓதுறோம். அப்போ இந்த மாதிரி ஆயத்து வந்தாலும் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை யாசின் சூறால தான் பார்த்து வச்சுருந்தேன். ஒயிட் பாருங்கள், நூனு அங்கே பார்த்தோமா? இப்போ இங்கே என்ன இருக்குது, மீன் வந்திருக்கு, ஸ்டாப் பண்ணுறோம். தொய் வந்திருக்கு இங்கே, அது இப்போ ஆஸ் யூஷுவல் இங்கே ஸ்டாப் பண்ணி ஆகணும். இதை நான் அடுத்தது சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஹல்கின் அலிமுன், இப்போது இங்கே லாமு வந்திருக்கிறதுனால நம்ம சேர்த்து ஓதணும். இங்கே ஆயத்தும் வந்துடுச்சு, ஆனாலும் இங்கே நூனை குத்துனி வந்திருக்கு. அப்பயும் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையோடு அதை சேர்த்து ஓதுறோம். அப்போ அலிமுன் இல்லதி லாமு வந்ததுனால சேர்த்து ஓதுறோம். நூனை குத்துனி, ஸோ இதோட இது ஜாயின் பண்ணுறோம். ஸோ அலிமுன் இல்லதி அப்படின்னு இங்கே இதை ஓதணும். அடுத்ததாக இது பாருங்கள், அலா மத்து வந்திருக்கிறதுனால நீட்டி ஓதுறோம். ஐ யஹ்லுக மிசுலஹும், இங்கே முடிச்சுட்டு பலா வஹுவல் அலாகுல் அலீம். இப்போது இந்த காஃபு வந்திருக்கிற இடத்துல நாம் சேர்த்து ஓதுறோம். ஸோ பலா வஹுவ அப்படி ஓதக்கூடாது. இது எப்படி ஓதணும், இங்கே ஸ்டாப் பண்ணணும், இங்கே சேர்த்து ஓதணும். அலா ஐ யஹ்லுக மிசுலஹும் பலா வஹுவல் ஹலாகுல் அலீம், இப்படி தான் ஓடணும். அண்ட் இது வந்து அலீமுன் இல்லதி அப்படின்னு வரும். ஏன்னா நூனை குத்தினி வந்திருக்கிறதுனால நில்லதி, லாமு வந்திருக்கிறதுனால அலீமுன் இல்லதின்னு ஸ்டாப் பண்ணாமல் நம்ம சேர்த்து ஓதுறோம். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்ச எக்ஸாம்பிள். இப்போது வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், குர்ஆன் வந்து இந்த மாதிரி ஓதுவாங்கள்ல, அந்த இதை வந்து நீங்கள் போட்டு பார்த்து நான் சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்து அதோடைய ஸ்பீடை கம்மி பண்ணி நீங்கள் ஓத பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுக்கு உதாரணம் பாருங்கள், இங்கே பாருங்கள், குல்ஹு அல்லாஹு அஹது. இப்போது ஹஜரத் எப்படி ஓதுவாங்க, குல்ஹு அல்லாஹு அஹது, அஹதுன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இங்கே ஆயத்து இருக்குது. அதனால் அல்லாஹுஸ் சமது, அல்லாஹுஸ் சமது அப்படி சொல்ல மாட்டாங்க, அல்லாஹுஸ் சமது. ஏன்னா இங்கே வந்து சத்து வந்த வார்த்தைக்கு பிஃபோரில் இருக்கக்கூடிய அலிஃபு இக்னோர் ஆகுதுன்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன்னா. ஸோ அல்லாஹுஸ் சமது. இப்போது நான் இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்னா, நீங்கள் இந்த மாதிரியான பேட்டர்னில் நீங்கள் இப்போ நோன்பு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்படி ஓத ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் இன்வால்மெண்ட்டோட ரொம்ப சிறப்பாக குர்ஆன் ஓதுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான். அப்போது அடுத்தது பாருங்கள், லம் எலிது, இங்கே ஸ்டாப் பண்ணக்கூடாது. மேபி லம் எலிதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டோன்னா ஹஜரத்து மார்கள் ஓதும் பொழுது ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. லம் எலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அப்படி தான் ஓதுவாங்க. இங்கே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. மேபி நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா பிஃபோர் லைன் சைட் தான் இங்கே ஓதி ஆகணும். ஓகேவா? குஃபுவன் அஹது, இது குஃபுவன் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? அடுத்தது அலீஃபுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அலீஃபை நாம் இது பண்ணிடணும். சரியா? குஃபுவன் அஹது, புரியுதா? இப்போது குல்ஹு அல்லாஹு அஹது இந்த இடத்துல என்ன அப்ளிகபிள் ஆகிருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அல்லாஹு சமது, இப்போது இங்கே நிறுத்தலாம், நிறுத்தாமையும் போகலாம்.
இது சமது இல்லை, சமது ஏன்னா ஸ்டாப் ஆகுது. அதனால லம் எளிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இங்கே தான் முடிக்கிறோம், ஏன்னா இங்கே லாமு வந்திருக்கிறதுனால எங்கேயுமே நிறுத்தாமல் ஓதி இங்கே முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போது அடுத்ததையும் பார்ப்போம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு ரெஃபரன்ஸுக்காக உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு உள்ளதை ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது இதை பாருங்கள். குல் அஊது பி ரப்பில் ஃபலக். இதை சேர்த்து தான் ஓதணும். இங்கேயும் 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 எல்லா இடத்துலையும் லாமு தான் வந்திருக்கு. நிறுத்திட்டோன்னா முன்னாடி உள்ளதை சேர்த்து ஓதணும். அதுவும் எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். குல் அவுது பி ரப்பில் ஃபலக் இப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னா, ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். இப்போ இங்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஷர்ரி மா ஹலக் வமின் ஷர்ரி காசிகின் இதா வக்கபு. வக்கபு வமின் ஷர்ரின் பாருங்க, ஷர் ரின் சேருது. ஷர்ரின் நஃபாஷாத்தி ஃபில் ஹுக்கது. ஹுக்கது வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசது. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போது நீங்கள் இந்த இடத்துலலாம் லாமு போட்டிருக்க இடத்துல நான் ஸ்டாப் பண்ணி தான் உங்களுக்கு ஓதி காட்டியிருக்கேன். அப்படி ஸ்டாப் பண்ணதுனால முன்னாடி இருக்கக்கூடியதோட சேர்த்து உங்களுக்கு ஓதிருக்கேன். அப்போது இப்படி தான் நாம் ஓதணுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இதை பாருங்கள். குல் அவுது பி ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஸ்வர்ரில் வஸ்வாஸ். இங்கே முடிக்கிறோம் அப்படின்னா, மின் ஸ்வர்ரில் வஸ்வாசில் ஓகேவா. அடுத்ததாக இதை ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் இதை சேர்த்து ஓதுவோம். வஸ்வாசில் ஹன்னாஸ். இப்போது இங்கே முடிச்சிட்டோம். அப்போ என்ன ஆகும்? வஸ்வாசில் ஹன்னாஸ் முடிச்சிட்டோமா? மறுபடியும் வஸ்வாசில் ஹன்னாஸ் முடிச்சதுக்கு பிறகு திருப்பி இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஹன்னாஸ் இல்லதி யூ வஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். அப்போ எங்கெல்லாம் லாமு போட்ட இடத்துல நான் ஸ்டாப் பண்ணணும் அங்கே பிஃபோர் லெட்டரோடு சேர்த்து ஓதுனேன். அப்படி இல்லைன்னா எப்படி ஓதுனேன்? மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் அப்படின்னு சேர்த்தே ஓதிட்டேன். இப்போது நம்ம ஒரு இதாக ஓதிக்கிட்டு இருக்கோம்னா, கொஞ்சம் அதிகமாக ஓதிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு சம்டைம் மூச்சு வாங்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? குல் அவுது பி ரப்பின் நாஸ் அப்படின்னு முடிச்சுடுவோம். அப்படி நம்ம முடிச்சிட்டோம்னா அப்போ முன்னாடி கொடுக்கக்கூடிய லைனோட சேர்த்து ஓதணும். இப்போது அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம்? எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி எல்லாமே ஓதணும் அப்படிங்கிறதையும், இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய அந்த ஆல்ஃபபெட்ஸுக்கு என்ன ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். அண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை கனெக்ட் பண்ணும் போது வரக்கூடிய இந்த சத்து இருக்குது, சத்துக்கு முன்னாடி வரக்கூடிய அலீஃபை இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நுணுக்கங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அது எல்லாத்தையுமே நான் இந்த குர்ஆனில் ஓதி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ் இதை நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த வீடியோஸை நீங்கள் உங்களுக்கு புரியலனாலும் ஃபஸ்ட் டைம் சொல்லி கொடுத்ததே நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு புரியும். அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இதை போட்டு பாருங்கள். அண்ட் போட்டு பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத, என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத எல்லா விஷயத்துலையுமே, இந்த லாமா ஆகட்டும், இந்த மாதிரி வேறு காஃப் ஆகட்டும், தொய் ஆகட்டும், மீம் ஆகட்டும், இதெல்லாம் வரும்போது என்ன ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேனோ அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி ஓதி பாருங்கள். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு கிராஸ்ப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓத ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சூறா ஆல்ரெடி ஓதின ஒரு சூறாவை ஸ்லோ பண்ணி வச்சு போட்டு பாருங்கள். அவங்க எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்கங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அது நெக்ஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக இந்த குர்ஆனை நல்ல முறையில் ஓதுவதற்கு அல்லாஹ் யா ரப்பு அருள் புரிவாங்க. இன்ஷா அல்லாஹ். அவ்வளோதான், நம்மளுடைய வீடியோஸ் போட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளால் எப்படி இந்த குர்ஆனை ரொம்ப ஓத தெரியாதவங்க கூட ஈஸியாக நல்ல முறையில் ஓத முடியும் அப்படிங்கிறத, இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஓதுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நம்ம கற்றுக்கிட்டு பேசிக்லேருந்து ஓதுறதுக்கு. ஆனாலும் இது ரொம்ப வசதியாக ஒரு கொஞ்ச நாளில் ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு இப்படி தான் ஓதணும், இந்த சவுண்டு வரணும் அப்படிங்கிறதாகட்டும், அண்ட் அதில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை பார்த்து கற்றுக்கோங்க.
நல்ல முறையில் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதம் நம்ம அனைவருக்கும் சிறப்பான மாதமாக அமையட்டும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நமக்கு சிறப்பான நாட்களாக அமையும். அல்லாஹ் ரப்பு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.